பதினெட்டாம் ஆண்டின் கணக்கு 2 பாகபதம் MCQ. முதலாவது கேள்வி, நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்படும் பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் அல்ல கூற்றுக்கள் சரியானவைன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஒன்றா இருக்கலாம் அல்லது பன்மையா பலதாக இருக்கலாம். முதலாவது கூற்று, அவை நிறுவனம் ஒன்றின் கடந்த கால நிதி தகவல்களை பிரதானமாக வழங்குகின்றன. கேட்டது பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுக்கள் தொடர்பில் சரியானது அல்ல சரியானவை. பொது நோக்கத்துக்கான நிதி கூற்றுன்றது அனைத்து தரப்பினருக்கான தகவல்களை வழங்குற நிதி கூற்றா இருக்கும். கட்டாயம் இது முகாமை கணக்கீட்டின் வெளியீடு இல்லை, நிதி கணக்கீடா இருக்க போகுது. நிதி கணக்கீடை தான் கேட்டிருக்கு, நிதி கூற்றுக்களை தான் கேட்டிருக்கு. கேள்வியா, பொது நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் தொடர்பில். பொது நோக்கத்துக்காக தயாரிக்கப்படுறது கட்டாயம் அனைத்து தரப்பினர் தகவலையும் வழங்கணும், தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போ அதுக்காக முகாமை கணக்கெடுங்க பொருத்தம் இல்லை. முதலாவது, அவை நிறுவனம் ஒன்றினால் கடந்த கால நிதி தகவல்களை பிரதானமாக வழங்குகின்றன. நிதி கணக்கீடு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை செய்முறைக்குள்ளாக்கப்படுது. அது சரியான கூற்று. பி, அவை வழிப்பாவனையாளர்களின் கோரிக்கையின் பேரில் தயாரிக்கப்படுகின்றன. வழியாக்களின் கோரிக்கையின் பேரில் தான் நாங்கள் தயாரிக்கிறோமா? இல்லை, வழியாக்களின் தேவைக்காக தயாரிக்கவே தவிர வழியாக்களின் கோரிக்கையின் பேரில் நாங்கள் தயாரிக்கல. மூன்றாவது, அவை கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் சட்ட தேவைப்பாடுகளுக்கு நாங்கள் தயாரிக்கப்படுகின்றது. கட்டாயம் நிதி கணக்கீடு கணக்கீட்டு நியமங்கள் கணக்கீட்டு சட்ட திட்டங்களுக்கு அமையத்தான் தயாரிக்கப்படும். இது சரியானது. சி, ஏயும் சியும் சரியான கூற்று. பி வராது. வெளியாட்களின் கோரிக்கையின் பேரில் தயாரிக்கப்படுவதில்லை, வெளியாட்களின் தேவைக்கு அமையத்தான் தயாரித்துக் கொள்ளும். சரி, முதலாவது கேள்வி சரி. இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது நாட்களுக்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. பின்வரும் கொடுக்கல் வாங்கல் நிமலன் வியாபாரத்தில் இடம்பெற்றுள்ளன. 5 கொடுக்கல் வாங்கல் இருக்கு. முதலாவது 1/3/2018 உபேந்திரன் கடனுக்கு 150,000 கிரியமான சரக்குகள் கொள்ளையடிக்கப்பட செய்யப்பட்ட வேண்டும். அது பிறகு 5ஆம் தேதி உபேந்திரனுக்கு 30,000 சரக்குகள் திருப்பி அனுப்பப்படுது. 20ஆம் தேதி 1,00,000 கிரியமுடைய சரக்குகள் 160,000 கடனுக்கு விற்கப்படுது. திரும்ப 20ஆம் தேதி 10,000 விற்பனை தரவு கொடுக்கப்படுது. 2 உபேந்திரனுக்கு சொந்த செலுத்த வேண்டிய முழு தொகையும் கொடுத்து தீர்க்கப்படுது. இது தரவுகளாக கணக்கீட்டு சமன்பாடு மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கு. இந்த கொடுக்கல் வாங்கலை வச்சு முதலாவது கேள்வி கேட்டிருக்கணும். 31/3/2018 உள்ளவாறு மேற்படி கொடுக்கல் வாங்கலின் தேறிய தாக்கத்தினை கீழ்வரும் கணக்கீட்டு சமன்பாடு எவ்வாறு காட்டும்? சொத்து, பொறுப்பு, உரிமை. எப்போ கேட்டிருக்கேன் கேள்வியை பார்க்கணும், அவதானமாக இருக்கணும். 31/3/18. ஆனால் இதில் தந்தது 2/4/2018 வரைக்கும் தந்திருக்கு. அப்போ 2/4 என்ற தகவல் தேவைப்படாது. அதை விட்டுட்டு தான் 31/3/2018 வரைக்குமான நடவடிக்கையை பதிஞ்சு நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடில் வார இறுதி விடிய எடுக்கப்படும். அடிப்படை சமன்பாடு தான் இந்த தேவை. என்ற கேட்ட கேள்வியும் அடிப்படை சமன்பாடு தான். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அதில் நான் பதிய போகிறேன். சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புகள். முதலாம் 1/3 உபேந்திரனிடமிருந்து கடனுக்கு 1,50,000 கிரியமான சரக்குகள் கொள்ளையடிக்கப்பட செய்யப்பட்டன. டேட்டா போறன் 1/3 கடனுக்கு வேண்டாம் 1,50,000. அப்போ சொத்து கூடும், இருப்பு கூடும் 1,50,000. கடனுக்கு வேண்டபடியால் பொறுப்பு கூடும், கடன் கொடுத்தோர் பொறுப்பு. சொத்து கூடும், சொத்துல கூட்டி போட்டேன். கடனுக்கு வேணா பொறுப்பு, பொறுப்பில் கூட்டுறேன். அடுத்து 5ஆம் தேதி உபேந்திரனுக்கு 30,000 கிரியமுடைய சரக்குகள் திருப்பி அனுப்பப்படுது. வெளித்திரும்பல் வாங்கினதுக்கு ஒப்போசிட்டாக வரும். வெளித்திரும்பல் வாங்கிக்க நாங்கள் என்ன செய்ய இருப்ப கூட்டினாங்க. இப்போ திருப்பி அனுப்பியிருக்க வெளியில் திருப்பி அனுப்பியிருக்க குறைக்கணும். இருப்பர் சொத்து கழிக்கிறேன். கடன் கொடுத்தோர் மினி குறைய போது 30,000 வாங்கினதுக்கு ஒப்போசிட்டான பதிவு தான் வெளித்திரும்பல். கொள்ளையடிக்க செய்ய சொத்து இருப்பு கூடுது, கடன் கொடுத்தோர் கூடுது. திருப்பி அனுப்பியிருக்க 2 குறையுது, இருப்பும் குறையுது, கடன் கொடுத்தோரும் குறையுது. 20ஆம் தேதி 1,00,000 கிரியமுடைய சரக்குகள் 1,60,000 கடனுக்கு விற்கப்படுது. 1,00,000 கிரியமான சரக்காம் 1,60,000 கடனுக்கு விற்கணும். இதுல இருப்பு குறையுது 1,00,000. 1,00,000 ரூபாய் இருப்பு போயிடும். கடனுக்கு விற்கிறோம். அப்ப கடன் பட்டோர் தான் 160. கடன் பட்டோர் ஒரு சொத்து, சொத்து கூடுது 160,000.
இருப்பு குறையுது 1 லட்சம். இது இருப்பு. இது 160 கூடுது கடன் பட்டோர், அது ஒரு சொத்து. 60 லாபம். லாபம் வந்தா தெரியும் உரிமையில கூட்டுறேன்னு சொல்லி. லாபம் வந்தா உரிமை கூட்டுவோம், நட்டம் வந்தா உரிமையில கழிச்சு கொள்வோம். 20ஆம் தேதி பிறகு இன்னொரு 20ஆம் தேதி தரகு கொடுப்பனர். 23ல 10,000 விற்பனை தரகு கொடுப்பனர். தரகுன்றது ஒரு செலவினம், காசு குறையும், சொத்து செலவினம் என்றா தெரியும், உரிமை குறையும் 10,000. அடுத்த தந்த தகவல் 2 நாள்ல தந்திருக்கு. அப்ப 2 நாள் எங்களுக்கு தேவையில்லை. என் கேட்ட கேள்வி என்ன 31/3 வரைக்கும் தான் கேட்டிருக்கு. அப்ப 2 நாள் அதை விட்டுட்டேன். இவ்வளோத்தையும் கூட்டுவோம். இவ்வளோத்தையும் கூட்டினா சொத்துக்கள் 120, 20, 180, 170, 1,70,000 சொத்துல வர்ற அதிகரிப்பு. உரிமையில வர்ற அதிகரிப்பு 50,000, பொறுப்பில் வர்ற அதிகரிப்பு 120. 170, 50, 120 எல்லாம் அதிகரிப்பாகவே இருக்குது. விட 3வது விட. இன்னொரு கேள்வி, அதோடைய 3 கேள்வி கேட்டிருக்கலாம். மேற்படி கொடுக்கல் வாங்கல் காரணமாக 31/3/2018 உள்ளவாறு நிமலன் வியாபாரத்தின் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மற்றும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஆகியவற்றின் மீதிகளில் ஏற்படும் அதிகரிப்பு. அப்ப 31/3/18 வரைக்கும் தான் இதுவும் கேட்டிருக்கு. 2 நாள் தேவையில்லை. அப்ப கூட தான் 15 விடயங்கள் இதுலயே பார்ப்போம். கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் தனித்தனியா எடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்டா நான் கடன் கொள்ளவ எடுத்த நான், இது கடன் கொடுத்தோர் தரவு, இது வழித்திரும்பல், இது கடன் கொடுத்தோர் தரவு, இது கடனுக்கு வித்தது, இது கடன் பட்டோர் தரவு, இது விற்பனை தரகு, இது சம்பந்தப்படாது. ஒன்றிலே கடன் பட்டோர் கடன் கொடுத்தோருக்கு சம்பந்தப்படாது. அப்ப கடன் கொடுத்தோர்ல வர்ற அதிகரிப்பு இதான் இந்த 2 தான் 120. கடன் பட்டோர்ல வர்ற மாற்றம் இந்த 160க்கு வித்துறாங்க. 160 காசு திருப்பி கடன் கொடுத்தோர் தான் ஃபர்ஸ்டா கேட்டிருக்கு. கடன் கொடுத்தோர் 120, கடன் பட்டோர் செகண்டா இருக்குது 160. வேற இல்லை, கடன் பட்டோர் தரவு தான், கடன் கொடுத்தோர் தரவு இந்த 2 வெட்டினால் 120 அதிகரிப்பு, கடன் பட்டோர்ல 160 அதிகரிப்பு. விட 4வது விட. இன்னொரு 4ஆங்கலி அதோட சேர்ந்து 4ஆங்கலி கேட்டிருக்கிறான். உபேந்திரனான கொடுக்கல் வாங்கல் அவை இடம்பெற்றதின்படி நிமலனின் வியாபாரத்தின் புத்தகங்களில் பதிவிற்கான மூல ஆவணங்களின் ஒழுங்கு வரிசை. மூல ஆவணங்கள் கேட்டிருக்கு உபேந்திரன் இருந்த கொடுக்கல் வாங்கலுக்கு. இதில் கன கொடுக்கல் வாங்கல் இருக்குது. உபேந்திரனுக்குடனான கொடுக்கல் வாங்கலை மட்டும்தான் நீங்கள் தெரிவு செய்யணும். உபேந்திரனுடன் செய்கிற கொடுக்கல் வாங்கல் 1ஆம் தேதி இருக்குது, 5ஆம் தேதி இருக்குது, பிறகு 20ஆம் தேதி வராது, பிறகு 2 நாளில் வரப்போகுது. எல்லா கொடுக்கல் வாங்கல் தான் கேட்ட கேள்வி. உபேந்திரனான கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதன் நிமலனின் வியாபாரத்தில் புத்தகங்களில் பதிவிற்கான மூல ஆவணம் 31/3 வரைக்கும் கேட்கல. ஃபுல்லாக கேட்க முதலாவது 1/3 எடுக்கணும். இது கடனுக்கு கொள்ள செய்தாங்க, அது விலை பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். கடனுக்கு கொள்ள செய்தாங்க உபேந்திரன்ட்டு நாங்கள் நிமலன்றது எங்கட வணிகம். உபேந்திரன்ட்டு வேண்டினாங்க அவை விலை பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். 5/3 இந்த டேட் வழித்திரும்பல். வழித்திரும்பல் என்றால் வரவுத்தாள் 5/3. பிறகு 20ஆம் தேதிகள் வராது, அது உபேந்திரனோட செய்யல. அந்த கொடுக்கல் வாங்கல் 20ஆம் தேதி வேறு யாக்களோட வித்திருக்கு. தரவு கொடுத்ததும் உபேந்திரனுக்கு இல்லை. 2 நாளில் இதில் பதியாத ஒன்று இருக்குது. 2 நாளில் காசு கொடுத்துருக்கு. காசு கொடுத்தா கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. அப்போ விலைப்பட்டியல் வரவுத்தால் கொடுப்பன உறுதிச்சீட்டுன்றது 2ஆவடியாக இருக்கு. இதுக்கான டைம் இவ்வளோ தரவை நீங்கள் வச்சுக்கொண்டு செய்ய வேண்டிய டைம் இந்த 3 கேள்வி என்ற வழியால் வளமையாக 120 நிமிடம். 2 மணித்தியால பேப்பர் எல்லாம் பார்ட்மெண்ட் 120 நிமிடம். 50 கேள்விக்கு, ஒரு கேள்விக்கு 2.4 நிமிடம். இந்த 3 கேள்விக்கும் 7.2 நிமிடம் செலவாகும். கிட்டத்தட்ட 7 நிமிடம். 7 நிமிடம் 8 நிமிடத்துக்குள்ள 7 நிமிடத்துக்குள்ள செய்யணும். அப்படி டைம் கூட எடுத்தீங்கன்னா பின்கழிகள் இலக்கப்பொறிகள் 2 கருத்து. அதுக்கேற்ற மாதிரி 3 இந்த தரவுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டுருவணும். இந்த தரவை வாசிக்க என்னத்தை எல்லா கல்வியும் உள்ளடக்கி எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ நான் செய்த மாதிரி இப்படி செய்ய 1ஆம் கல்விக்கான விடையும் எடுத்து விடுவாங்க. 2ஆம் கல்விக்கான விடையும் இப்படி கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் போட்டுட்டா 2ஆம் கல்விக்கான விடையும் ஈஸியாகிடும்.
ஃபாஸ்ட் ஆயிடும், டைம் மிச்சமாயிடும், ஒரே தடவை யோசிக்கிறோம். 5 பின்வரும் கூற்றுக்களில் பொது பெயரிடு தொடர்பில் எது சரியானது அல்லது சரியானவை? பொது பெயரிடு கேட்டிருக்கு. பெயரிட்ட நாங்கள் 2ஆ பிரிக்கிறோம். துணை பெயரிடு, பொது பெயரிடு. துணை பெயரிட்டுல செட்டப்பதிவு முறை பின்பற்றப்படாது, குற்றப்பதிவு முறையும். பொது பெயரிட்டுலாம் செட்டப்பதிவு முறை பின்பற்றப்படும். பொது பெயரிட்டுல வெட்டப்பதிவு முறை பின்பற்றப்படும் தெரியும். இப்போ ஒரு கடன் கொள்ள எடுத்தா கீழி காட்டுற உதாரணமா பொது பெயரிடு, இங்கால துணை பெயரிடு, இங்கால முதன்மையீடு. கொள்வன் அவன் 4 எடுப்போம். எக்ஸிடமிருந்து கொள்வன் அது வட்டியெல்லாம் சேர்த்துட்டான் 1,10,000. 1 லட்சம் ரூபா வட்டியல்ல வட்டியையும் சேர்த்து 1,10,000. வட்கோலத்தை நான் கீறேன். கொள்வனவு 1 லட்சம், வட்டியையும் சேர்த்து மொத்தம் 1,10,000. 1 லட்சம் 10,000 மொத்தம் 1,10,000. எக்ஸ் கணக்கு துணை பெயரிட்டுல இருக்கும். எவ்வளோ எக்ஸு கொடுக்கணும்? 1/10 கொடுக்கணும். செலவு பக்கம் 1/10 கொடுக்கணும். செலவு பக்கம் பிறகு அவ்வளோ தான் நடவடிக்கை எடுப்போம், வேற இல்லை. இது ஒரு நடவடிக்கை மட்டும்தான். கொள்வனவு நாளை கூட்டி 1 லட்சம் எப்படி ரெட்டப்பதிவு உள்ளாக கட்டாயம் பொது பெயரிட்டு ரெட்டப்பதிவு முறையில் செய்யப்படும். கூட்டுத்தொகை தான் ரெட்டப்பதிவு உள்ளாக போகுது. இது கொள்வனவு கணக்கு வரவுக்கு போகுது. கொள்வனவு கணக்கு வரவு 1 லட்சம், வட்கணக்கு வரவு 10,000. வரவு 10,000. அடுத்து 1/10 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1,10,000. ஏனென்றா இப்ப நாங்க 1 லட்சம் ரூபா பொருளை 10,000 ரூபா வச்சு சேர்த்து 1,10,000 ரூபாய்க்கு பண்றோம். அப்ப எவ்வளவு காசு கடன் கொடுத்தோர் நாங்கள் கொடுப்போம்னா 1/10 தான் கொடுப்போம். அதான் கடன் கொடுத்தோருக்கு செலவுக்கு போகும். எவ்வளவு எங்களோட கொள்வனவு பெறுமதி 1 லட்சம். எங்களுக்கு கொள்வனவு 1 லட்சம் தான். வற்றொரு சொத்து, வித்து கட்ட வேண்டிய வட்டியிலேருந்து நீங்க எடுக்க போறேன். அது வற்றொரு சொத்து வரவு பக்கம் வருது. கொள்வனவு வரவு 1 லட்சம், எங்களுக்குரிய செலவினம் 1 லட்சம் தான். கொள்வனவு செலவு 1 லட்சம் கொள்வனவா காட்டுறோம். வட்கணக்கு வரவு 10,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1/10. நான் என்ன இதில் சொல்ல வந்தேன்னா, பொது பெயரிடு ரெட்டப்பதிவு முறையில் உள்ளாகுது. துணை பெயரிடு அப்படி இல்லை. இது இப்படி ஒவ்வொரு கணக்குகளும் செய்து போட்டு பட்டியல் மீதி கடைசியாக தயாரிக்கிறது. சரி, முதலாவது கூற்று, நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கலானது ஆரம்பத்தில் பொது பெயரிட்டில் பதியப்படுதா? இல்லை, ஆரம்பத்தில் பதிகிறது முதன்மையீடு. பொது பெயரிட்டில் பதிகிறது ஆரம்பத்தில் முதன்மையீட்டில் பதியப்படும். 2 இரட்டைப்பதிவு முறை அடிப்படையில் நிறுவனம் ஒன்றால் பராமரிக்கப்படும் எல்லா கணக்குகளும் தொகுப்பு பொது பெயரிடாகும். சட்டப்பதிவு முறையில எல்லா கணக்கும் தயாரிக்கப்படுதா? சரி. பி கூட்டி சரி. சி, நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல் மூலப்பதிவேடுகளில் பதியப்பட்ட பின்னர் பொது பெயரீட்டுக்கு கொண்டு செல்லப்படுது. மூலப்பதிவேடுகள் பஞ்சாபதான் பொது பெயரீட்டுக்கு மாற்று. அடுத்தது, நிறுவனம் ஒன்றின் பொது பெயரீட்டில் காணப்படும் எல்லா கணக்குகளும் கணக்கீட்டு கால முடிவில் மூடும் பதிவு மேற்கொள்ளப்படும். மூடும் பதிவுண்டா இந்த பொது பெயரீட்டில் காணப்படுற கணக்குகள்ல வருமான கணக்கும் செலவு கணக்குகளும் வருமான கூற்றுக்கு மாத்திர பதிவு மூடும் பதிவு. வருமான கூற்றுக்கு மாத்தணும். இப்ப இந்த கணக்கு எடுப்பாங்க. 3 கணக்குல வற்றோர் சொத்து கணக்கு, கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு கணக்கு, வரவு மீதி வர்ற வழியால சொத்து கணக்கு, கடன் கொடுத்தோர் செலவு மீதி வர்ற வழியால பொறுப்பு கணக்கு. இது ஒரு செலவின கணக்கு கொள்ளலாம். இது மூடும் பதிவு செய்யப்படும். இதை மூடுறதுக்கு என்ன பதிவுண்டா, கொள்ளா கணக்குல செலவு வச்சு லாப நட்ட கணக்கு வரவு. கொள்ளா கணக்கு செலவுக்கு போடுது, மூடுபடுது. லாப நட்ட கணக்கு வரவு தான் ஆரம்பில் போட கொள்ளவு கூட்டுப்படுது. விற்பனைக்கு கணிக்கை. மூடும் பதிவுன்றது எல்லா கணக்குகளுக்கும் வராது. வருமான செலவு கணக்கு மட்டும்தான் வரும். இதுக்கு பிஎம்சி தான் சரியான கூற்றுக்கள். 2வது 6வது கேள்வி. கணக்கீட்டு சமன்பாடு ஒன்று தந்திருக்கிறேன். லாபத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சமன்பாடு சொல்லி கேட்டிருக்கு. லாபம் இந்த சமன்பாடுல காட்டப்படும். லாபத்தை நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடுல சமன்பாட்டு வடிவில் எடுக்கிறதுக்கும் வழி இருக்குங்கிற உரிமையாண்மையை பாருங்க. 5 உரிமையாண்மை ஆரம்பத்தில் இருந்த மூலதனத்தோட மேலதிக மூலதனம் வந்தால் கூட்டி
தேறிய லாபம் ஏற்படைக்க அந்த தேறிய லாபத்தை கூட்டி பற்ற கழிக்க இறுதியான உரிமை வருது. இறுதி உரிமை அல்லது இறுதி மூலதனம் வருது. இதங்கிற உரிமையாண்மை 5 உரிமையாண்மை பகுதி. ஆரம்பத்தில் இருந்த மூலதனத்தோட மேலதிக மூலதனம் தேறிய லாபம் கூட்டுவன் பற்ற கழிப்பன் இறுதி உரிமை வருது. தேறிய லாபத்தை மாற்றுவோம். இங்கால வச்சிருப்போம். தேறிய லாபம் சமன் இங்கால இருக்கிறது இறுதி மூலதனம் அல்லது இறுதி உரிமை. ஆரம்ப மூலதனம் அங்கால போய் கழிபடப்போம். ஆரம்ப மூலதனம் தேறிய லாபத்தை நான் இங்கால வச்சுக்கிறேன். இடப்பக்கம் வலப்பக்கம் இறுதி உரிமை இருக்குது. அதுல இருந்து ஆரம்ப மூலதனம் அங்கால போய் எல்லாத்தையும் அங்கால கொண்டு விட்டுறோம். இது கழிபடு. அடுத்த மேலதிக மூலதனம் அங்கால கொண்டு போனா கழிபடப்போம். மேலதிக மூலதனம் கழிபடும். அடுத்து தேறிய லாபம் வச்சுட்டேன். பற்று அங்கால விடுவோனா கூட்டுப்படும். இதுதான் தேறிய லாபம் காண்றதுக்கான சமன்பாடு. தேறிய லாபம் சமன் இறுதி மூலதனம் மைனஸ் ஆரம்ப மூலதனம். அதான் மூலதனத்தில் வந்த மாற்றம். மூலதனத்தில் வந்த மாற்றத்தோட மேலதிக மூலதனத்தை கழிக்கிறேன், பற்று கூட்டுறேன். இப்படி சமன்பாடு. வருட முடிவில் உரிமையாண்மை பிளஸ் பற்று மைனஸ் அறிமுகப்படுத்திய மூலதனம் மைனஸ் வருட தொடக்கத்தில் உள்ள உரிமையாண்மை. ரெண்டாவடியை பாருங்க. ரெண்டாவடியில் முதலாவடியை பார்ப்போம். வருட முடிவில் உள்ள உரிமையோட பற்று கூட்டி அறிமுகப்படுத்தப்பட்ட மூலதனம் கூட்டுப்பட்டு வருட தொடக்கத்தில் உள்ள உரிமையாண்மை கழிபடுது. இப்போ நான் சொன்னால் வருட தொடக்கத்தில் உரிமையாண்மையில் வர்ற மாற்றம் தான் கழிவெட்டுப்பாங்க. வருட தொடக்கத்தில் உள்ள உரிமை இருக்குது. முடிவில் இருக்கிற உரிமையிலேருந்து தொடக்கத்தில் இருக்கிற உரிமையை கழிக்கணும். கழிச்சு போட்டு இதுதான் கழிச்சா மேலதிக மூலதனம் கழிக்கணும், பற்ற கூட்டணும். மேலதிக மூலதனம் கழிக்கணும், பற்ற கூட்டணும். ஆனால் முதலாவது விடையில் மேலதிக மூலதனம் கூட்டுப்படுது, அது வராது. ரெண்டாவது விடையில் பற்று கூட்டுப்படுது, மேலதிக மூலதனம் கழிபடுது, சரியாக இருக்கும். ரெண்டாவது மூன்றாவது பற்றும் கழிபடுது, பற்று கழிபடுது, மேலதிக மூலதனம் கூட்டுப்படுது, வராதுண்ணா. நாலாவது விடையில் பற்று கழிபடுது, மேலதிக மூலதனம் கழிபடுது, வரா. அஞ்சாவது பற்று கூட்டுப்படுது, மேலதிக மூலதனம் கூட்டுப்படுது, வரா. ரெண்டாவது தான் பற்று கழிபட மேலதிக மூலதனம் கூட்டுப்படு, பற்று கூட்டுப்பட மேலதிக மூலதனம் கழிபடுது. ஏழாவது கேள்வி. நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது கணக்கிட்ட எண்ணக்கருக்களை பிரயோகிப்பது தொடர்பில் பின்வரும் இந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது. கணக்கிட்ட எண்ணக்கரு தொடர்பில் இந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியான என்று சொல்லி கேட்டிருக்கோம். முதலாவது கூற்று. அழகுசார் எண்ணக்கருவுக்கிணங்க நிதி கூற்றுகளில் உரிமையாண்மையானது தனி மூலக்கூறாக இனம் காணப்படுதா. அழகுசார் எண்ணக்கருவுக்கிணங்க நிதி கூற்றுகளில் உரிமையாண்மை தனி ஒரு மூலக்கூறு. உரிமையாண்மையை நாங்கள் வேறையா வச்சுக்கிறோம். அதுக்கு காரணம் உரிமையாண்மை வேறு, பொறுப்பு வேறாக காட்டுறோம். அதுக்கு காரணம் அழகுசார் எண்ணக்கரு. சரியான கூற்றுக்கு தொடர்ந்து எங்கள் எண்ணக்கரு இருக்காமையா சொத்து பொறுப்புகளை நிதி கூற்றுகளில் நடைமுறை எல்லாம் என வகைப்படுத்துறோம். சொத்தையும் பொறுப்பையும் சொத்துக்காம பொறுப்பை நடைமுறை அல்லாதது நடைமுறை என்று பிரிக்கிறோம். காரணம் தொடர்ந்து செல்லும் எண்ணக்கரு. இப்போ வணிகத்தை நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் மூடிடுவோம்டா. தொடர்ந்து செல்லும் எண்ணக்கரு என்ன சொல்லுது? வணிகம் வரையறையற்ற காலத்துக்கு இயங்கும், அசாதாரண நிகழ்வுகளையும் இடம்பெறாது வணிகம் வரையற்ற காலத்துக்கு இயங்கும் என்று சொல்லுது. இப்போ வணிகத்தை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மூடி போடுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கணக்கு செய்தால் அங்கே நடைமுறை எல்லா சொத்துக்கள் நடைமுறை எல்லா பொறுப்புகள் இராது, எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கொடுத்துருவோம். பொறுப்புகளை பிரிக்கலாம். இப்போ தொடர்ந்து செல்லும் எண்ணக்கருவால நாங்கள் நீண்ட காலம் குறுங்காலம் என்று வகைப்படுத்தி நடைமுறை அல்லாது நடைமுறை என்று பிரிக்கிறோம். பியும் சரியானது. சி வருமான கூற்றில் ஒவ்வொரு காலத்துக்கான வருமான தேவை இனங்காண்பதனானது இணைத்தல் எண்ணக்கரு அடிப்படையில். சரி, இணைத்தல் எண்ணக்கருக்கு அமையத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு தேவையும் அந்தந்த ஆண்டு வருமான கூற்றிலே காட்டுறோம். இதை 15ஆம் ஆண்டு வந்த இந்த கூற்று தான் ஒவ்வொரு ஆண்டு பெருமான தேவையும் அந்தந்த ஆண்டு வருமான கூற்றிலே நாங்கள் காண்றோம். இணைத்தல் எண்ணக்கருக்கு அமையும். பெருமான தேவைக்கான அடிப்படை என்று வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் தொடர்ந்து செல்லும் எண்ணக்கரு. பெருமான தேவைக்கான அடிப்படை அமைந்த எண்ணக்கரு தொடர்ந்து செல்லும் எண்ணக்கரு. இது கேட்டிருக்கு பெருமான தேவை அந்தந்த ஆண்டு வருமான கூற்றில் காட்டுறோம்ன்றதுக்கு இணைத்தல் எண்ணக்கரு. சரி, 3 கூற்றும் சரியான கூற்று. 7ஆவதுக்கு 5ஆவது கேள்வி. 8ஆவது கேள்வி. இலங்கை கணக்கீட்டு நியமத்தின்படி நிதி கூற்றுகளின் மூலங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீட்டு அடிப்படைகள் பின்வற்றுள்ளவை. நிதி கூற்றுகளின் மூலங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீட்டு அடிப்படைகள். மூலம் என்றால் அதின் பெறுமதிகளை அளவிடுறதுக்கு முதலாவது வரலாற்று கிரியமா.
வரலாற்றுக்கிரியம் என்றா வாங்கின விலை. ஒரு இயந்திரம் உண்டு 1,00,000 ரூபாய்க்கு வென்றும். அது ஒரு வரலாற்றுக்கிரியம். கடந்த கால கிரியம் தான் வரலாற்றுக்கிரியம். கொள்நாள் கிரியம், மாற்றல் கிரியம், ஏனிய கிரியம் சேர்ந்ததான் வரலாற்றுக்கிரியம். கணக்கு நியமத்துக்கு அமைய வரலாற்றுக்கிரியம் என்றால் நாங்கள் 1,00,000 ரூபாய் ஒரு இயந்திரம் பண்ணால் அது ஒரு வரலாற்றுக்கிரியம். அதில் 1,00,000 ரூபாய் கொள்ளால் செய்தால் அது ஒரு வரலாற்றுக்கிரியம். கொள்ளால் 1,00,000 அதுப்பா வரலாற்றுக்கிரிய பெருமதியில் சிலர் அளவீடு செய்கிறது. கொள்ளம் எல்லாம் வரலாற்றுக்கிரிய பெருமதி. பெண்ணை 1,00,000 வேண்டாம் 1,00,000 இருக்கும். 2வது பி நியாய பெருமதி. நியாய பெருமதி என்றது அறிவும் விருப்பமும் கொண்ட தரப்பினரிடையே பரிமாற்ற எண்ணிய பெருமதி. கணக்கு நியமத்துக்கு அமைய கணக்கு நியமம் 16 அமைய LKS 16 அறிவும் விருப்பமும் கொண்ட தரப்பினரிடையே பரிமாற்ற எண்ணிய பெருமதி. ரெண்டு சொத்தை பரிமாற்ற பயணம்டா எனக்கு அறிவு இருக்கா, அந்த சொத்து தொடர்பான அறிவும் இருக்கணும், விருப்பமும் இருக்கும். அந்த 2 பேருக்கு இடையில பரிமாற்ற எண்ணிய பெருமதி தான் நியாய பெருமதி. அதுலேயும் நாங்கள் சொத்துக்களை மதிப்பீடு செய்யறது. தேறக்கூடிய பெருமதி. தேறக்கூடிய பெருமதி சி. தேறக்கூடிய பெருமதி என்றால் அந்த சொத்தின் மொத்த வருமானம். இது LKS 16 கம்மிய அந்த சொத்தால கிடைக்கிற வருமானம் ஒரு 70,000 வந்து வைப்போம். ஒரு நபர் எல்லா சொத்து வேண்டிட்டா அந்த சொத்தால கிடைக்கிற வருமானம் 70,000. அதுன்ற இறுதி பெருமதியையும் சேர்க்கிற ஒரு 20,000 வந்து வைப்போம். இதுதான் தேறக்கூடிய பெருமதி. அப்ப இதுலயே நாங்க மதிப்பீடு செய்யறோம். டி நிகழ்கால பெருமதி. நிகழ்கால பெருமதி என்ன பிரசன்ட் வேல்யூ. இதெல்லாம் நான் குத்தகையை நாங்க மதிப்பீடு செய்யறோம். 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷம் செலுத்துற தவணைப்பணம் 1,00,000 வந்து வச்சா அந்த 1,00,000 நாங்கள் கழிவிடல் காரணியால பெருக்கி இன்றைய பெருமதி கண்டு அதை கூட்டித்தான் சொத்தின் பெருமதியா பதிகிறோம். அவை நிகழ்கால பெருமதியிலே அளவீடு செய்யறோம். எல்லா பெருமதிகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களால் அளவிடப்படுது. வரலாற்றுக்கிரியம், நியாயமான பெருமதி, தேறக்கூடிய பெருமதி, நிகழ்கால பெருமதி. இந்த 4 பெருமதிகளையும் அளவிடப்படுது. 4 வரும். ABCD எல்லாம் 5வது விட 8வதுக்கு. 9வது குத்தகையில கேட்டிருக்கு. LKS 17 படி குத்தகை நிதி மற்றும் செயற்பாட்டு குத்தகைகளாக வகைப்படுத்துவதன் மூலம் மிகவும் பாதுகாக்கப்படும் கணக்கீட்டு தகவல்களின் பண்புசார் குணாதிசயம். இப்போ நாங்கள் சொத்தை குத்தகைக்கு வென்ற சொத்தா காட்டுறதால என்ன பண்பு பாதுகாக்கப்படுதா? கணக்கீட்டு தகவல் பண்புகள் தெரியும். பொருத்தப்பாடு, நம்பகத்தன்மை, உண்மை பிரதித்துவம், விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, இப்படியான பண்புல சொத்தை நாங்கள் குத்தகை சொத்தை காட்டுறதால என்ன பண்பு உறுதிப்படுத்தப்படும் என்று பார்த்தா உண்மை பிரதித்துவம். உண்மை பிரதித்துவம் இது முதல் ஆண்டில் அந்த 17 கேள்வி இந்த கேள்வியும் இருக்கு. ஆன்சர்ல கேள்வியில நடைமுறையில் சொத்தை நாங்க குத்தகை வண்ண சொத்தை நாங்கள் சொத்தா காட்டுறபடியால் உறுதிப்படுத்தப்படும் பண்பு உண்மை பிரதித்துவம். மற்றது இவையே பண்புகள்ல வந்தது நடைமுறையில்லா சொத்தை மீள்மதிப்பு செய்கிறபடியால நடைமுறையில்லா சொத்தை மீள்மதிப்பு செய்கிறபடியால உறுதிப்படுத்தப்படும் பண்பு பொருத்தப்பாடு. நடைமுறையில்லா சொத்தை நாங்கள் மீள்மதிப்பிட்டு புதிய பெறுமதியை பதிகிறபடியால் உறுதிப்படுத்தப்படும் பண்பு பொருத்தப்பாடு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்தது கடந்த ஆண்டின் கொள்கைகளை போன ஆண்டின் கொள்கைகளை நாங்கள் நிதி கூற்றுக்களில் வெளிப்படுத்தினோம். கொள்கைகளை நாங்கள் நிதி கூட்டில் வெளிப்படுத்துறது அல்ல கொள்கையை அப்படியே தொடர்ந்து பின்பற்றுறது என்ன பண்பு உறுதிப்படுத்தப்படும் என்று பார்த்தா ஒப்பிட்டு தன்மை. இது வந்தது கொள்கையை நாங்கள் மாற்ற வச்சிருக்கீங்க ஒப்பிடலாம். கடந்த கால கொள்கையை நாங்கள் மாற்றியலைன்னு சொல்லி நாங்கள் நிதி கூட்டில் வெளிப்படுத்தினா என்ன பண்பு உறுதிப்படுத்தப்படுது என்று பார்த்தா ஒப்பிட்டு தன்மை. இதுக்கு 2வது 9வது 10ஆம் கேள்வி நலன்புரி சங்கம் ஒன்றினால் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுகளின் கூறுகளாக பின்வருவனவற்றில் அவை கருதப்படும். நலன்புரி சங்கம் என்றால் லாப நோக்கமற்ற அமைப்பு. இப்ப லாப நோக்கமற்ற அமைப்பின் கூறுகளை கேட்டிருக்கிறோம். நிதி கூற்றுகள் லாப நோக்கமற்ற அமைப்பின் நிதி கூற்றுகளின் கூறுகள். திரண்ட நிதி கணக்கா. திரண்ட நிதி கணக்கு மூலதனம் தான் லாப நோக்கமற்ற அமைப்பில் திரண்ட நிதி. அது ஒரு நிதி கூற்று இல்லை, அது ஒரு பேரிட்டு கணக்கு. வரா பி எடுப்போம் நிதி நிலைமை கூற்று. பி நிதி நிலைமை கூற்று வரப்போகுது. நிதி கூற்று தான் நிதி நிலைமை கூற்று. சி காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்றுண்டா இங்கேயும் காசு பாய்ச்சல் கூற்று இருக்குது. அதான் கொள்ளல் எடுத்தல் கணக்கு அல்ல பெருவனவு கொடுப்பனவு கணக்கு. அது பேர் தான் காசு பாய்ச்சல் கூற்று. இங்கே அப்போ அது வரப்போகுது. பேர் நம்பர் காசு பாய்ச்சல் கூற்றின் பேர் இங்கே காசு கணக்கு. அது தயாரிக்கணும் நாங்கள் காசு பெருவனவு காசு கொடுப்பனவு கணக்கு.
டி சந்தா கணக்கு ஒரு நிதி கூற்று இல்லை, தயாரிக்கிறமே தவிர நிதி கூற்று இல்லை, அது வராது நிதி கூற்று இல்லை. இ வருமான செலவு கணக்கு, அது நிதி நிலைமை கூற்று, வருமான செலவு கணக்கு, காசு பாய்ச்சல் கூற்று. பிசி 4வது விட. 11, 12 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்க கீழே தரப்பட்ட தகவல்களினை பயன்படுத்துக. காரணம், நிறுவனம் ஒன்றின் பொதுப்பேரட்டில் காணப்படும் 31/3/2018 உள்ளவாறு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியானது 500 இருந்தது, 5 லட்சம். எனினும் இம்மீதியானது அத்தியதியில் உள்ள கடன்பட்டோர் பேரேட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பட்டியல் மீதிகள் மொத்தத்துடன் இணங்கவில்லை. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி பின்வருவன வெளிக்கொணரப்பட்டுள்ளன. 4 தவறு தந்திருக்கு, 4 தவறுகள். முதல் சொல்லியிருக்கு கட்டுப்பாட்டு கணக்கு மீது 5 லட்சமாம், பட்டியல் மீதியோட இணங்கையில். அதுக்கான காரணம் 4 காரணம் தந்திருக்குது. கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி பட்டியல் மீதி எவ்வளோண்டு கேட்டிருக்குது, 2வது கேள்வி கட்டுப்பாட்டு கணக்கு சரியான மீதி கேட்டிருக்கு. ரெண்டையும் ஒரே அடியாக செய்யக்கூடிய வழியை தருவேன். ரெண்டையும் தனித்தனியாக செய்ய டைம் வேஸ்ட் ஆகும். ஒரே அடியாக செய்யக்கூடிய வழி திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு ஃபஸ்ட்டாக தயாரிக்க போகிறேன். திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு, அதுக்கு பிறகு பட்டியல் மீதி திருத்த கூட்டு தயாரிக்கப்படுது. இணக்க கூட்டு, சரி பட்டியல் மீதி இணக்க கூட்டு. திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு முதலாவது தயாரிக்கப்படுறேன். 2வது கேள்வி பட்டியல் மீதியுடனான இணக்க கூற்று. என்ன செய்வேன், திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை கொண்டு வந்து இணக்க கூட்டில் போடுவேன். திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை போட்டுட்டு கூட்டு கழுவி பட்டியல் மீதி காணப்படும். இதில் காணப்படுறது கடன்பட்டோர் பட்டியல் மீதி. விளங்கணும், திருத்திய மீதியை கொண்டு போட்டுத்தான் இணக்க கூட்டு தயாரிக்கப்படும். திருத்திய மீதியை கொண்டு இங்கே போடப்படும். இதில் 6 இறுதி மீதி, இங்கே 6 மீதியாக வந்து இணக்க கூட்டி செய்யப்படும். அப்படின்னா ஒரு திருத்திய காசு கணக்கு செய்து வங்கியின கூட்டி செய்திருக்க, திருத்திய காசு கணக்கில் 6 விடயங்கள் வந்தது, வங்கியின கூட்டில் 3 விடயங்கள், மாற்றப்படாத ஆசூல, வசூலிக்கப்படாத ஆசூல, வங்கி கூட்டு தவறு, அப்படி 3 வந்தது. இங்கே வாடுறது இங்கே வரையில, இங்கே வாடுறது இங்கே வரையில. ஏன் திருத்திய காசு கணக்கு செய்து வங்கியின கூட்டி செய்திருக்க. அப்படி அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு செய்து நகை கூட்டி செய்திருக்க. திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கில் திருத்தி விட்டால் அப்புறம் என்ன கணக்கணும், திருத்தி விட்டால் 2 மீதியும் சமனாகலாம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் பட்டியல் மீதியும் திருத்தப்பட்டிருந்தால் சமனாயிடும். இதை திருத்தி போட்டோம்டா கட்டுப்பாட்டு கணக்கு. இனி இணக்க பட்டியல் மீதியோட முரணாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது திருத்தினா பிறகு இருக்கிற காரணம். பட்டியல் மீதியில் வந்த பிழை, பட்டியல் மீதியில் வந்த பிழைகளை தான் இணக்க கூட்டில் தயாரிக்கப்படும். 4 தவறு இருக்கு. முதலாவது தவறு மீதியை போட்டு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வந்திருக்குது 5 லட்சம். வரவு மீதி கடன்பட்டோர் வரவில் மீதி வந்தது 5 லட்சம். முதலாவது 2018 மார்ச் மாதத்தில் கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட 180 காசோலைகளானது காசு பெறுவனவு நாளெட்டில் கடன்பட்டோர் பேரெட்டில் உள்ள அது தொடர்பான கணக்குகளிலும் மாத்திரம் பதியப்பட்டுள்ளது, வேறும் பொது பேரெட்டுக்கு மாற்றப்படவில்லை. என்ன சொல்லியிருக்கேன்னா, பெற்ற கடன்பட்டோர் தந்த காசியாம், கடன்பட்டோர் தந்த காசு பெறுவன நாளெட்டிலையும் தனிநபர் கணக்கிலையும் பதிஞ்சாச்சு. பொதுப்பேரெட்டுக்கு மாற்றியலேண்டா விளங்கணும். பொதுப்பேரெண்டா கட்டுப்பாட்டு கணக்கு. கட்டுப்பாட்டு கணக்கில் பதியலை. கட்டுப்பாட்டு கணக்கின்ற செலவு பக்கம் பதிகிறது தந்த காசு, செலவு பக்கம் பதிகிறோம். திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு வரப்போகுது. என் கட்டுப்பாட்டு கணக்கில் பதியாதெல்லாம் திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு வரப்போகுது. அது திருத்திர கணக்கில் பதிகிறேன் 180. தனிநபர் கணக்கில் பதிஞ்சபடியால் பட்டியல் மீதியில் பிழை இல்லை, இணக்க கூட்டு தேவையில்லை. 2வது 520 கடன் விற்பனையானது 250 விற்பனை நாளேட்டிலும் பதியப்பட்டுள்ளது. எனினும் இது பதிவழி கடன்பட்டோர் பேரிட்டில் சரியாக பதியப்பட்டுள்ளது. கடன் விற்பனை 520 250 பதியப்பட்டுள்ளது விற்பனை நாட்டில். எனினும் இது கடன்பட்டோர் பேரிட்டில் சரியாக பதியப்பட்டுள்ளது. தனிநபர் கணக்கில் சரியாக பதிஞ்சாச்சு. தனிநபர் கணக்கில் சரியாக பதிஞ்சா கட்டுப்பாட்டு கணக்கிலாம் இந்த பிழை வந்திருக்கு. கட்டுப்பாட்டு கணக்கில் பிழை வந்தால் அதை திருத்தணும். திருத்தி கட்டுப்பாட்டு கணக்கில் செய்யப்படுறேன். என்னண்டு விற்பனை 520 250 போட்டேன், குறைச்சி போட்டேன். 520 வர வேண்டிய விற்பனையை 250 போட்டேன்.
அப்போ இன்னும் பதியோனம் விற்பனை 270. இந்த 520 வர வேண்டிய இடத்தை 250 போட்டிருக்கு. அப்போ இன்னும் 270 பதியோம் விற்பனை கடம்பட்டூரில் வரவு பக்கம் வர வச்சு விட போகிறேன். விற்பனை 2,70,000. 520 வர வேண்டிய இடத்தை 250 தான் போட்டுறாங்க வரவில். கடம்பட்டூர்னா வரவில் விற்பனை. அப்போ இன்னும் 270 போட்டு விட்டா சரி. நான் விற்பனை கூட போட்டோம்னா அது செலவு வைக்கும் திருத்திட்டு. இப்போ இங்கே குறைச்சி போட்ட வழியால் 250 270 வர வைக்கிறேன். மூண்டா பதிவளிக்கப்பட்ட 50,000 அறவிட முடியாத கடனானது பொது பேரிட்டில் சரியாக பதியப்பட்டுள்ளது. எனினும் இது கடன்பட்டோர் பேரிட்டில் காணப்படும் அது தொடர்பான கணக்கில் பதியப்படவில்லை. என்ன சொல்லியிருக்கேன்டா, அறவிட முடியாத கடன் பொது பேரிட்டில் சரியாக பதிஞ்சாச்சுன்னா கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக இருக்குது. ஒரு திருத்த தேவை. இது எங்கே படம் வந்திருக்கேன்டா, தனிநபர் கணக்கு எக்ஸ் கணக்கு எடுப்போம். 50,000 அறவிட முடியாத கடன் செலவு பக்கம் வரும். கடன்பட்டோரில் அறவிட முடியாத கடன் செலவு பக்கம். அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு சரி. செலவில் பதியலையா தனிநபர் கணக்கில் கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக பதிஞ்சாச்சு. அப்போ திருத்த தேவை. இது இணக்க கூட்டு வரப்போ திருத்த தேவை இல்லையண்டா. பட்டியல் மீதில் பல வந்திருக்கண்டா இணக்க கூட்டில் இணக்கம் செய்வோம். 50,000 அறவிட முடியாத கடன் பதியலையண்டா செலவில் பதிஞ்சிருந்தா எங்கிற மீதி குறைஞ்சிடும். செலவு கடன்பட்டோரை பொறுத்தமட்டில் வரவு மீதிகள் கடன்பட்டோர் வரவு மீதிகள் செலவில் 50,000 பதிஞ்சு விட்டா குறைஞ்சிடும். செலவில் பதியலை மீதி கூடவா இருக்க போகுது. கடன்பட்டோரில் செலவு பதியலைன்னா கூடவா இருக்க போகுது. பட்டியல் இந்த மீதி கூடவா இருக்க போகுது. எங்கிற மீதியை விட எங்கிற கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை விட பட்டியல் மீதி கூடவா இருக்கு. அதிൻ്റെ போக்கில் எல்லாம் போகணும் கூட்டி விடணும். 50,000 அறவிட முடியாத கடன் பதிவு செய்யாமை. 50,000 கடன்பட்டோரில் செலவு பக்கம் பதியலை. செலவில் பதியலைன்னா கடன்பட்டோர் மீதி தனிநபர் கணக்கு மீதி கூடவா இருக்கும். எங்கிற கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை விட இந்த தனிநபர் கணக்குன்ற மீதி கூடவா இருக்க போகுது. இந்த மீதி கூடவா இருக்குங்கிற கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை விட இப்போ இந்த மீதியை விட இந்த மீதி கூடவா இருக்குதுண்டா கட்டாயம் இது கூடவா இருக்குதுண்டா கூட்டித்தான் ஆகும். இது குறைவாக இருக்க போதுண்டா பட்டியல் மீதி குறைச்சி விடலாம். இந்த மீதியெல்லாம் அப்புறம் பட்டியல் மீதி இதுகிட்ட போக்கில் போகணும். இதுகிட்ட போக்கில் போகணும்னா இது கூடவா இருக்குது. 50,000 செலவில் பதியாது. செலவில் பதிஞ்சுட்டா குறைஞ்சிருக்கு. செலவில் பதியாத கூடவா இருக்குது. இது கூட்டி விடும். கணேஷ் கடன்பட்டோர் பேரிட்டிலிருந்து மீதிகளை பிரித்தெடுக்கும் போது 80,000 மீதி ஒன்று விடுபட்டு இதுவும் விளங்கணும். இது கட்டுப்பாட்டு கணக்கில் இந்த படம் வரையிடும். பட்டியலில் வந்த படம் 80,000 ஒரு ஆளுடைய மீதி விடுபட்டுட்டான். ஒரு ஆளுடைய மீதி விடுபட்டா இப்போ நாங்கள் என்ன செய்யணும், பட்டியல் மீதி ஒரு ஆளுடைய மீதி அதுக்கு லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன். பட்டியல் மீதி தயாரிக்க வைக்கிறேன். ஒரு ஆக்கள் மீதியை கொண்டு போட வைக்கிறேன். ஒரு ஆளுடைய 80,000 மீதி விடுபட்டு பட்டியல் மீதின்றது எல்லாத்த மீதிகள்ட மொத்தம். இப்போ இந்த பட்டியல் மீதி குறைவாக இருக்குது. ஒரு ஆளுடைய மீதி விடுபட்டுட்டா இந்த பட்டியல் மீதி குறைவாக இருக்குது. அது பட்டியல் மீதி குறைவாக இருந்தால் இந்த கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட பட்டியல் மீதி குறைவாக இருந்தால் கழிச்சு விடுவோம். 80,000 தவறவிடப்பட்ட மீதி 80,000 ஒரு ஆளுடைய மீதி வரையிலையா. ஒரு ஆளுடைய மீதி வரையிலண்டா பட்டியல் மீதி குறைஞ்சிடும். பட்டியல் மீதி குறைஞ்சிருந்தா அது இந்த போக்கில் போகணும். இது குறைவாக இருக்குதுண்டா கழிச்சு விடுறேன். கழிச்சு விட்டா தான் எங்கிற மீதி கூடவாக இருக்குது. பட்டியல் மீதி குறைவாக இருக்குது. கழிச்சு விட்டா தான் பட்டியல் மீதி காணலாம். ஃபஸ்ட்டாக திருத்தின மீதி எடுக்கிறேன். திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 770 வரவை கூட்டினா 770லேருந்து 180 கழிக்கிறேன். 590 மீதி சென்றது. மீதி வந்தது வரவு மீதி 5,90,000. இப்போ இந்த 5,90,000 கொண்டு வந்து இங்கே போடுறேங்கன்னா இப்போ வீட்டில் 5,90,000 ப்ளஸ் 50,000 வருது. கூட்டுறேன் 640 மைனஸ் கீழே 80,000 வருது. கழிக்கிறேன் 5,60,000. இப்போ அந்த மாதிரி பட்டியல் மீதி 5,60,000 இருந்திருக்கும். அது திருத்திய பட்டியல் மீதி இல்லை. திருத்திய பட்டியல் மீதி என்று கேள்வி கேட்டால் கட்டுப்பாட்டு கணக்கு திருத்தினால் அதே மீதி தான் பட்டியல் மீதியாகவும் இருக்கும். திருத்தினால் ரெண்டும் சமனாயிரும். இதுதான் திருத்திய பட்டியல் மீதியாகவும் இருக்கும். இப்போ எங்களுக்கு திருத்த முன் பட்டியல் மீதி தான். இதுதான் பட்டியல் மீதி. அந்த மாதிரி பட்டியல் மீதி இது கட்டுப்பாட்டு கணக்கு மீதியாக இருந்தது. 5 லட்சம் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இப்போ திருத்தி போட்டால் 590. ஆனால் பட்டியல் மீதி எவ்வளோ இருந்திருக்கோம்னா 560 இருந்திருக்கு. இதுக்கு முதலாக கேட்ட கேள்வி பட்டியல் மீதி தான் கேட்டிருக்கோம். மேற்கூறப்பட்ட வழக்கலை சரி செய்ய முன்னர் பட்டியல் மீதி சரி செய்த பிறகு பட்டியல் மீதி என்று கேள்வி கேட்டால் திருத்திய கட்டுப்பாட்டு கணக்கு தான் அங்கே பட்டியல் மீதியாக இருக்குது. கட்டுப்பாட்டு கணக்கு திருத்தினால் திருத்திய பட்டியல் மீதிக்கு சமனாயிரும் ரெண்டும். திருத்த முன்னர்னா இதான். அதான் இணக்க கூட்டு ஆச்சு தான். இது திருத்த கூட்டு இல்லை, இணக்க கூட்டு கண்டுபிடிச்சினாங்க. எங்களை கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை வச்சு பட்டியல் மீதி கண்டுபிடிச்சினாங்க.
60 குறைவா எங்களோட முதலாவது கேள்விக்கான விட 560 மூன்றாவது விட ரெண்டாவது கேள்வி கட்டுப்பாட்டு கணக்கின் சரியான மீதி இந்த இதில் இருக்க திருத்தி கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 5,90,000 நாலாவது விடையாக இருக்கு. அதாவது 13ஆம் கேள்வி சில்லறை வியாபாரம் ஒன்றின் வருமான கூற்றில் 31/3/2018 முடிந்த கட்டத்துக்காக பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. ஒரு வருமான கூற்றுக்குரிய தகவல் வந்திருக்கு. முதலாவது விற்பனை 2000, உழைத்த வட்டி 250, மோட்டார் விற்பனை ஆதாயம் 150, வட்டி செலவு 150, செயற்பாட்டு செலவு 300, விற்பனை கிரியம் 1200, பற்றுகள் 200. மொத்த வருமானம் மொத்த செலவுகளை கேள்வியாக கேட்டிருக்கேன். மொத்த வருமானம் எவ்வளவு மொத்த செலவுகள்னு கேட்டிருக்கு. வருமானம் செலவினம் கண்டா சரி, இது வளமையாக அப்படி டைப்பில் வர கேள்வியில் 2-3 கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு கேள்வி வந்திருக்குது. நான் இருபது வருமானம் வந்து நான் காண்றேன். விற்பனை ஒரு வருமானம் 2000, 3 பேர் வெட்டி தான் இருக்குது, அப்படியே போடுறேன் 2000, அது ஒரு வருமானம். உழைத்த வட்டினா தெரியணும், இது ஒரு வருமானம். உழைத்த வட்டியும் ஒரு வருமானம் 250. மோட்டார் விற்பனை 6000 என்றால் லாபம். மோட்டார் விற்பனை லாபம், அதுவும் ஒரு வருமானம். ஏனைய வருமானம் அப்போ அதுவும் ஒரு வருமானம். வட்டி செலவுகள் ஒரு செலவினம். வட்டி செலவுகள் 150 இல்லை 300 செலவினம். அடுத்த செயற்பாட்டு செலவுகள் 500, அதுவும் ஒரு செலவினம். செயற்பாட்டு செலவுகள் 500 ஒரு செலவினம். விற்பனை கிரியம் 1200, அதுவும் ஒரு செலவினம். விற்பனை வந்து கழிக்கிறோம். விற்பனை ஒரு வருமானம், விற்பனை கிரியம் ஒரு செலவினம், அதான் லாபம் வருது. பற்று ஒரு செலவினம் இல்லை, வருமானம் இல்லை, அது உரிமை கணக்கு. பற்று வராது. இந்த வருமானம் 3ஐயும் சேர்க்கணும் 2400. செலவுகள் 3ஐயும் சேர்க்கிறேன் 2100. 2000 செலவுகள். வருமானம் 2400, செலவுகள் 2000. நாலாவது படியாக இருக்கு. இதே டைப்பான கட்டிய மீள் மதிப்பு வந்து இருக்குது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் 19ஆம் ஆண்டுலேயும் இருக்குது. 14, 15 ஆகிய வினாக்களுக்கு இப்படி அளிக்க பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. நவீன், சாந்தன் ஆகியோரின் பங்குடைமை தொடர்பான தகவல்கள் தருமா பின்வருமாறு. பங்குடைமை தொடர்பான தகவல்கள் தந்திருக்கிறான். அதில் முதல் நவீன், சாந்தன் ஆகியோரின் மீதிகள் தந்திருக்கு. மூலன கணக்கு, நடைமுறை கணக்கு மீதிகள் தந்திருக்கு. பிறகு 1/4/2017 நவீன் மேலதிக மூலனமாக 2 லட்சத்தையும் சாந்தன் கடனாக 5 லட்சத்தையும் காசாக பங்குடைமைக்கு வழங்கியிருக்கிறான். மேலே மூலனம் கடனும் வருது. இக்கடனுக்கு 5% வட்டி சாந்தன் நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்படும். நவீன் மற்றும் சாந்தன் ஆகியோரின் லாப நட்ட முறையே 3:2 என்ற வீதத்தில் பயிரப்படுவதுடன் பங்காளர் தமது இறுதி மூலன மீதிக்கு 10% வட்டியை பெறுவதுடன் உரித்துடையவர். 31/3/18 முடிந்த ஆண்டுக்கான பங்குடைமையில் லாபம் 500,000. இவ்வரிடத்தில் சாந்தன் ஆகியோர் பங்குடைமையிலிருந்து முறையே 1,50,000 காசாக பற்றியுள்ளனர். இதை தவிர வேறு எந்த மீள் பெறுகைகளும் பங்காளர்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லியிருக்கு. பங்காளருடான கொடுக்கல் வாங்கல் 31/3 முடிந்த ஆண்டுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட தேறிய காசும் நடைமுறை கணக்கின் மீதியம் சார்ந்தண்டு. ரெண்டாவது இதோட கெட்ட கேள்வி உரிமையாண்மை கேட்டிருக்கு. முதலாவது கேள்வி பிரதான் தேறிய காசும் நடைமுறை கணக்கு மீதியும் கேட்டிருக்கு. முதலாவது கேள்வி உரிமையாண்மை. உரிமையாண்மைன்னா தெரியும், மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கு மீதிகளும் சேர்ந்தது. மூலதன கணக்கு 2 பேருக்கும் செய்யப்படும், நடைமுறை கணக்கு 2 பேருக்கும் தயாரிக்கப்படும். மூலதன கணக்கு தேவைப்படாது. முதலாவது நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்கு 6000 தயாரிக்கப்படும். நவீன், சாந்தன் வேற விலையும் வரும். அந்த மூலதன கணக்கு
முதல் இந்த பதிகம் ஆரம்பம் மீதிகள் இருக்கு 31/3/17 என்றால் ஆரம்பம். இந்த ஆண்டு முடிகிறது 31/3/18. 17 தந்திருக்குது, அது ஆரம்பம் மீதிகள். ஆரம்ப மீதிகள் மூலதன கணக்கு 800 500. செலவு மீதிகள் 800 நவீனுக்கு, சாந்தனுக்கு 500. அடமுறை கணக்கு 200 100. ஒன்றும் சொல்லலைண்டா செலவு மீதி 200 100. அந்த ஆண்டில் மேலதிக மூலதனமாக நவீன் 2 லட்சத்தை கொண்டு வராராம். சாந்தன் கடனாக 5 லட்சத்தையும் வங்குடைமைக்கு வழங்கியிருக்கிறார். அப்ப நவீன் மேலதிக மூலதனம் கொண்டு வராருண்டா திட்டப்பதிவு காசு கணக்கு வரவு 2 லட்சம், நவீன் மூலதன கணக்கு செலவு 2 லட்சம். காசு கணக்கு வரவு 3 சேர் வட்டி போடுறேன் 200, நவீன் மூலதன கணக்கு செலவு 200. கடன் வழங்கி இருக்கிறார் மற்றவர் சாந்தன் 5 லட்சம். அதுக்கு காசு கணக்கு வரவு, கடன் கணக்கு செலவு. அவற்றை கடனுக்கு போகும், மற்ற சாந்தன் கடன் கணக்கு போகும். இது மூலதன கணக்கு. கடன் கணக்கு தேவையில்லை, அது உரிமையாண்மை இல்லை. மூலதன கணக்கு மீதிகளும் நடைமுறை கணக்கு மீதியும் சேர்ந்தா தான் உரிமையாண்மை. கடன் கணக்கு நடைமுறை எல்லா பொருள். அடுத்தது லாபநட்ட வீதம் 3/2 இருந்திருக்குது. மூலதன வட்டி 10 வீதமா, இறுதி மூலதன மீதிக்கு 10 வீதம். இப்போ மூலதன மீதியை பார்ப்போம், வேறு எது நடவடிக்கைகள் இல்லை. மற்றதையும் பதிவும் லாபம் தந்திருக்கு 5 லட்சம். பயிர் கணக்கு தயாரிக்கிறேன். பயிர் கணக்கில் தேறிய லாபத்தை போடுறேன் 5 லட்சம். பற்றுக்கள் தந்திருக்குது. மூலதன வட்டி காண முதல் பற்றுக்கள் லாபம் பதிஞ்சிட்டேன் 5 லட்சம். அது தேறிய லாபம் பயிர் கணக்கில். லாபட்ட பயிர் கணக்கு பற்றுக்கள் வந்திருக்குது 1,50,000. பற்றுக்கள் நடைமுறை கணக்கில் வராது. காசு கணக்கு செலவு சேர்த்தே போடுறேன். காசு கணக்கில் 150, நடைமுறை கணக்கில் வராது. 2 போட்டு 100 50. காசு கணக்கு செலவு, நடைமுறை கணக்கில் வரவு பக்கம் 150. இனி மூலதன வட்டியை பதிஞ்சு விட்டா சரி. அந்த ஆண்டில் வேறு எந்த கொடுக்கல் வாங்கலும் மூலதன கணக்கில் நடக்கல. மூலதன கணக்கின் இறுதி மீதி நவீனுக்கு 1000 பெறப்போகுது, சாந்தனுக்கு 500. 1000 500. அதுக்கு 10 வீத வட்டியை பார்த்தா மூலதன வட்டிகள் பயிர் கணக்கிலையும் வரும். நவீன் சாந்தன் 1000 எல்லாம் நவீன் 1000க்கு 10 வீதம் 100. சாந்தன் 500 எல்லாம் 500 10 வீதம் 50. வேண் நான் பயிர் கணக்கு என்றால் பயிர் கணக்கில் வர்ற லாபத்தை பங்கிட்டு கொடுக்கணும். அது நடைமுறை கணக்கில் வரும். எங்களுக்கு கேட்ட கேள்வி உரிமையாண்மை கேட்டிருக்கு. உரிமையாண்மை என்றால் மூலதன கணக்கு நடைமுறை கணக்குன்னு சேர்ந்தது. நடைமுறை கணக்கில் லாபம் பதியணும், லாபம் பங்கிடப்பட்ட லாபம் தான் பதியணும். அந்த பங்கிடப்பட்ட லாபத்தை பயிர் கணக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மூலதன வட்டி பயிர் கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. பங்காளரை கொடுக்கணும் என்றபடியால் நடைமுறை கணக்கு செலவுக்கு போகும். பயிர் கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. பங்காளரை கொடுக்கணும் என்றால் நடைமுறை கணக்கில் செலவு பக்கம், பங்காளர் தரணும் என்றால் நடைமுறை கணக்கில் வரவு பக்கம். இது கொடுக்கணும் பங்காளருக்கு பங்குடமை, இது செலவு பக்கம் போகுது, லாபத்திலேருந்து கழிவடும். பயிர் கணக்கு வராது. இவ்வளோதான் நடவடிக்கை, வேற இல்லை. கடன் வட்டி பதியணும். அவருக்கு கடன் கொண்டவரெல்லாம் 5 லட்சம் கடன் கொண்டவர் ஆரம்பத்திலே கொண்டுட்டார். அந்த ஆரம்பத்திலே கடன் கொண்டபடியால் அந்த கடனுக்கு 5 வீத வட்டி செலவு வைக்கும். 5 வீத வட்டி பார்த்தா 500 எல்லாம் கொண்டவர், 500க்கு 5 வீத வட்டி பார்த்தா 25 லாப நட்ட கணக்கு வராது. அது பயிர் கணக்கு போகாது. அது பங்குடைமை என்ற செலவினம் மற்றபடியால் பயிர் கணக்கு போகாது. பங்காளர் சார்பான செலவுகள்லாம் இங்கே வரும். அப்போ அது லாபட்ட கணக்கு போயிடும். ஏனிய செலவா சரியான லாபம் தான் இதில் இருக்குது. சொல்லல பங்குடைமையில் லாபம் தான் சொல்லியிருக்கு. அந்த லாபத்தில் பிள்ளை இல்லை. ஆனால் நடைமுறை கணக்கில் அந்த வட்டி கொண்டே போடணும். கடன் வட்டி 25, அவருக்கு மட்டும் சாந்தனுக்கு மட்டும் 25. அவ்வளோதான் தகவல். இனி இந்த லாபத்தை பங்கிடுவோம். 150 கழிச்சு விட்டா 350. 350 அவை கிடையான லாபட்ட வீதம் 3/2. 350 3/2 பங்குடுவோம்னா 5. 5ஆல பிரித்து 3ஆல பெருக்கணும். முதலாவது ஆளுக்கு 210, ரெண்டாவது ஆளுக்கு 140. லாபம் நவீன் சாந்தன் 210 140. அப்போ இந்த லாபம் நடைமுறை கணக்கில் செலவுக்கு போகும். 210 140.
லாபம் கட்டாய நடைமுறை கணக்கு செலவு பக்கம் போகுது அவை கொடுக்கணும் பங்காளருக்கு அவை லாபட்ட பயிர் எனக்கு வராது கழிவடுது லாபத்திலேருந்து நடைமுறை கணக்கு செலவு இனி கூட்டுவான் நவீன மீதி எடுக்கிறேன் நவீன செலவு பக்கம் 300 510 செலவை கூட்டினான் 510ல் 100 போனால் 410 நவீன மீதி சாந்தன்ற செலவு பக்கத்தை கூட்ட 150 175 315 செலவு பக்கம் வருது வரவில் இருக்கிற 50 கழிச்சு விடுறேன் 265 மூலன கணக்கு அது கூட்டாமலே தெரியும் 1000ம் 500 மொத்த மூலன கணக்கு மீதி 1500 1500 சேர்த்துட்டேன் உங்களுக்கு உரிமையாண்மை இல்லாமலாம் கள்ளி மூலன கணக்கு மீதி 1000ம் 500 சேர்த்து 1500 நடைமுறை கணக்குகள் ரெண்டையும் சேர்க்கிறேன் 675 ரெண்டையும் சேர்த்தா 675 கூட்டி விடுறேன் 2175 மொத்த உரிமையாண்மை 2175 மொத்த உரிமையாண்மை அதுக்காக விட 4வது விட 2வது கேள்வி இந்த பங்காளிடையான கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தேறிய காசும் சார்ந்த நடைமுறை கணக்கு மீதி இப்போ சார்ந்த நடைமுறை கணக்கு மீதி பாருங்க சார்ந்த நடைமுறை கணக்கு மீதி 265 பெற்றுக்கொள்ளப்பட்ட தேறிய காசுண்டா அதுதான் நான் காசு கணக்கு தரேன் இப்போ உலகம் என் காசு கணக்கு தரேன் வந்து இதுதான் காசு கணக்கு தரேன் 700லேருந்து 150 கழிச்சு விட்டா 550 காசில் வந்து அதிகரிப்பு 3ஆவடியாக இருக்குது அப்போ இதில் வழியாக பார்க்கணும் பங்காளர்களுடனான கொடுக்கல் வாங்கலின் மூலம் அதை அண்டர்லைன் பண்ணுவோம் பங்காளருடனான கொடுக்கல் வாங்கல் மூலம் இப்போ பங்குடமைன்ற காசு மீதில் வந்து அதிகரிப்புண்டா அதுக்கு இங்கே காணலாது என்ற லாபம் இருக்குது அந்த லாபத்தை வச்சு காசு பாய்ச்சல் கூட்டூடாக காசு மீதி கண்டுபிடிக்கும் பங்குடமை காசு மீதியில் வந்து அதிகரிப்புண்டா அப்போ லாபத்தை வச்சு காசு பாய்ச்சல் கூட்டூடாக காசு மீதி கண்டுபிடிக்கணும்டா அதுக்கான தரவில்லை பங்காளரோட செய்கிற கொடுக்கல் வாங்கலுக்கு தான் மட்டும்தான் கேட்டிருக்கு பங்காளரோட செய்கிற கொடுக்கல் வாங்கல் பங்காளர் கொண்டு வந்த காசும் பங்காளர் கொண்டு போன காசும் வேறு பங்காளர் கொண்டு போயிருக்கிறாருன்னு பார்ப்போம் மூலன வட்டிகள் எல்லாம் காசாக கொடுக்க மாட்டேன் அதுக்குத்தான் நடைமுறை கணக்கில் செலவு வச்சு விடும் காசாக கொடுத்துருந்தா அதுவும் செலவு போயிருக்கும் இங்கே செலவு நடைமுறை கணக்கு வேற அப்போ இதுகள் எல்லாம் செலுத்தப்படையில இது மூலன வட்டி கடன் வட்டி லாபமும் செலுத்தப்படையில கற்றுத்தான் அவன் காசாக எடுத்திருக்கிறான் காசு கணக்கு செலவு நடைமுறை கணக்கு வர மேலதிக மூலனமும் கடனும் குணந்திருக்கிறான் காசு கணக்கில் வர வைக்கிறேன் இது காசு கணக்கு வரவு இது காசு கணக்கு செலவு காசு மீதியில் வந்து அதிகரிப்பு 5,50,000 சார்ந்த நடைமுறை கணக்கு மீதி 2,60,000 விட 3ஆவடியாக இருக்குது இப்படியே ஒரே தடவையில் இந்த கேள்வியை 2 கேள்வியும் செய்யணும் நமக்கு நான் உரிமையாண்மை கட்டபடியாக முதல்ல ஐடியா எடுத்துருவோம் தரவை வச்சு உரிமையாண்மை கட்டிருக்கு உரிமையாண்மை கட்டபடியால் மூலன கணக்குன்னு தேவை நடைமுறை கணக்குன்னு தேவை நடைமுறை கணக்கில் லாபம் போடணும்னா பயிர் கணக்கு தேவை மற்றது காசு பங்காளருடனான கொடுக்கல் வாங்கலுக்கு காசு மீதி அதிகரிப்பு விளையாடி கேட்டிருக்கு அதுக்கு காசு கணக்கு அப்போ இதில் பங்குடைமைன்ற காசு மீதியில் வந்து அதிகரிப்பண்டா அதுக்கான தரவுகள் இல்லை அப்போ அதுக்கு காசு பாய்ச்சல் கூச்சூடாக தான் லாபத்தை வச்சு காசு பாய்ச்சல் கூச்சூடாக காணணும் அதுக்கு நேரில் முறையில் காசு பாய்ச்சல் கூட்டு லாபம் வச்சு காண்றது அதுக்கான தரவுகள் இங்கே தரையாது பங்காளருடனான கொடுக்கல் வாங்கலன்றேக்க அந்த மூலதனம் கடன் பற்று அடுத்த 16வது கேள்வி படிச்ச மட்டும்தான் கிடைக்கும் சோறு படிப்பு இல்லைன்னா குடிப்ப கூழ் படிச்ச மட்டும்தான் கிடைக்கும் சோறு படிப்பு இல்லைன்னா